ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு தரமான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா மசாலா எல்லாமே நான் வீட்லேயே ரெடி பண்ணதான். எதுவுமே நான் கடை மசாலாலாம் எதுவுமே நான் போடலை. எப்பொழுதுமே நான் வீட்டில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். இந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரி எப்படி இருக்குது பார்த்திங்களா. ஆயிலும் ரொம்ப சேர்க்க மாட்டேன். அதுவும் மட்டன் பிரியாணிக்கு நான் கீ கண்டிப்பாக சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அதுலேயே நிறைய கொழுப்பு இருக்கும் அப்படின்னா நெய் போடவே மாட்டேன். நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதிலே ஒரு நம்ம டீஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு மேலே போடக்கூடாது. இது பார்த்திங்க அப்படின்னா 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்குள்ள பிரியாணி. ஒரு பேர் 2 பேருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஷியோ பிரிச்சுக்கணும். இப்போ இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாத்திரத்தை நம்ம வச்சுக்கிட்டு ஆயில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதங்கும் போது ஒரு 70% வெங்காயம் வதங்கிடணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு பிரியாணியில் டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. 70% வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணிங்கன்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் போடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த அரோமா நம்மளுக்கு தெரியும். வதங்கினதும் ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கை பஞ்ச் அளவுக்கு போடணும். போட்டு அதுவும் ஓரளவுக்கு சுருண்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பேருக்குள்ள அளவு இது. 2 தக்காளியும் போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து குழையணும். குழஞ்சி வரணும் இல்லையா. அதுக்கு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணால் தான் குழஞ்சி வரும். அப்போ நான் வந்து காரத்தூள் 5 பேருக்கு அப்படின்றதுனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. பிரியாணி தூள் நான் ஹோம்மேடாக நானே அரைச்சது. இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இது எல்லாம் வந்து நம்ம வந்து வதக்குனதும் நல்லா குழஞ்சி வரும் இல்லையா, அந்த நேரம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 5 பேருக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தயிரையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதங்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அப்படியே ஓரமாக வந்து பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து லைட்டாக சிம்மில் போட்டு அப்பப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் சாதம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து லைட்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணியிருக்கேன். ஒரு 40% அளவுக்கு நான் பாயில் பண்ணி எப்போதுமே ரைஸை எடுத்து வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே போட்டோம்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பாஸ்மதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா கொஞ்சம் நேரம் ஒரு பாயில் பண்ணிவிடுவேன். ஒரு 40% பாயில் பண்ணதும் அதை எடுத்து போட்டு நீங்கள் வந்துட்டு பிரியாணி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுப்பு இருக்காது. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா. இப்போ நான் 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் போல் மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நார்மல் வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வந்து சைடில் நான் வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டுடணும். ஃப்ரீயாக விட்டுடணும். சைடில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரைஸ் வந்து கரெக்டான ரேஷியோவில் இருக்குதா ஆட் பண்ணுறது. ரொம்ப வந்து ரைஸை வேக வச்சிட்டாலும் பிரியாணிக்கு நல்லா இருக்காது. அது பார்த்திங்களா 40% தான் நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது. ஏன்னா மொத்தமாகவே நான் ரைஸ் வந்து ஒரு 80% வெந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் வேகக்கூடாது. மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ வந்து நான் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அது அப்படியே மட்டன் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த உப்புலாம் அதில் இறங்கி காரம்லாம் இறங்கி நல்லா வேகணும். ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கு மட்டனு. ரொம்ப வேக விட்டிங்கன்னா பிரியாணியில் அப்புறம் கறியே இருக்காது. ரொம்ப வேக விட்டுறாதீங்க. நான் ஆல்ரெடி 70-80% இந்த பிரியாணி மட்டன் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் போடும்போது இன்னுமே கொஞ்ச நேரம் நல்லா வெந்துடும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு மட்டனு மசாலா எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போது நான் வந்து பாஸ்மதி ரைஸு 40% தான் பாயில் ஆகிருக்கு. அதை இது கூட போடுறேன். தண்ணியும் நான் அதிகமாகலாம் ஆட் பண்ணல. 3 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாதி வந்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி, பாதி வந்து நார்மல் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் ஆட் பண்ணிட்டேன். உப்பு எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உப்பு, உரப்பு, புளிப்பு. நான் இப்போ இதில் லெமன் ஆட் பண்ணல. ஏன்னா தயிர், தக்காளி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து அதோட புளிப்பே இதில் அதிகமாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணோன்னா லெமன் ஆட் பண்ணோன்னா ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது ரைஸை போட்டுட்டு தண்ணியும் ரைஸும் அப்படியே நார்மலாக நீ வேக விட்டுருங்க. அப்படியே ரைஸ் எல்லாம் அப்படியே இறுகி வருது பார்த்திங்களா. அப்படியே இறுகி லைட்டாக வந்து தண்ணியில் லைட்டாக சுண்ட ஆரம்பிக்கும். ரொம்பவும் சுண்ட விட்டுறக்கூடாது.
லைட்டாக அப்படியே அரிசியும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி வரும். அந்த நேரம் எடுத்து தம் போட்டுடணும். தம் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நல்ல சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி நமக்காக உட்காந்துருக்கும். வா வா என்னை சாப்பிடு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மட்டன் பிரியாணி. நானே வந்து ரொம்ப நாளாக ஆகிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சு, அடிக்கடி சிக்கன் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வாட்டி வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க, இந்த வாட்டி மட்டன் பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. செஞ்சால் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த வாட்டி மட்டன் பிரியாணி. ஏன்னா மசாலா வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் கையாலேயே அரைச்சி போடுறதுனால தான் எல்லாருமே வீட்லேயே வந்து இந்த பிரியாணி மசாலாவை நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும். வாங்க சாப்பிடலாம் பிரியாணியே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலோட ரேஷியோ நான் சொல்கிறேன் இன்னொரு நாள். கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா இது எல்லாமே ரெடி பண்ணி நீங்களே செய்யுங்க. பிரியாணி நல்லா சூப்பராக உங்களுக்கும் வரும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப்